நமஸ்காரம். சுகுமார் ஸ்ரீனிவாசன் பேசுகின்றேன். ஞானம் இன்று ஒரு தகவல். விழிப்புணர்வை பற்றி பார்த்திருக்கின்றோம். எவ்வாறு நாம் தினசரி காரியங்களிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சிலுமே விழிப்புணர்வு என்ற அடிப்படையோடு நாம் இருந்தோமானால் அது ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கும், நேர்மைத்தனமாக இருக்கும். அவ்வாறு இருக்கும் மனிதனை, அந்த விழிப்புணர்வோடு இருக்கும் மனிதனை மற்றவர்களால் எந்த விதமாக ஒரு அடிமைப்படுத்த முடியாது. எந்த வகையிலும் அவர்களை ஒரு தவறான வழிக்கு அழைத்து செல்ல முடியாது, அல்லது தவறான காரியங்களையும் செய்ய வைக்க முடியாது. ஆனால் என்ன நடக்கின்றது என்றால், நாம் எல்லோருமே ஒரு உணர்வற்ற நிலையில் இருக்கின்றோம். அதாவது அன்கான்ஷியஸ் என்று சொல்லப்படுகின்றது. உணர்வு ஏற்றென்றால் தன்னுணர்வு, உடல் உணர்வு எல்லாமே இருக்கின்றது, அதை பற்றி பேசவில்லை. அன்கான்ஷியஸ் என்று சொல்லப்படுவது தன்னை அறியாத நிலையில், அதே சமயத்திலே மனதினுடைய ஒரு எதிர்வினையாக ஒரு ரியாக்ஷன், மனதிலிருந்து வெளிப்படுகின்ற விதமாகத்தான் நாம் செயல்படுகின்றோம். எப்பொழுது மனதின் மூலமாக நாம் செயல்படுகின்றோமோ அப்பொழுது நாம் ஒரு உணர்வற்று இருக்கின்றோம் என்று சொல்லலாம். தட் இஸ் யுவர் அன்கான்ஷியஸ். ஆல் ஆஃப் அஸ் ஆர் அன்கான்ஷியஸ். ஏனெனில் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சும், செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அன்கான்ஷியஸாக செய்யப்படுகின்றது, மனதிலிருந்து வெளிப்படுகின்றது. அந்த வெளிப்பாடு மனதிலிருந்து தான் நடக்கின்றது. இதுதான் உண்மை. ஆனால் மனதின் மூலமாக வெளிப்படுவதை ஏன் ஒரு சுய உணர்வற்று இருக்கின்றீர்கள் என்று, சுய உணர்வற்று இருப்பதாக ஏன் நினைக்கின்றீர்கள் என்று கேட்கலாம். கட்டாயமாக. ஏனெனில் மனம் என்பதே ஒரு செயற்கையானது, மனம் என்பது ஒரு பொய்யானது, ஒரு ஸ்திரத்தன்மையற்றது, ஒரு ஒரு செயற்கையான ஒரு விஷயங்களால் அது கட்டப்பட்டிருக்கின்றது என்பதை முதலிலேயே நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த அந்த கட்டப்பட்ட, எப்படி ஒரு குயவன் பானைகளை செய்கின்றானோ, வெவ்வேறு விதமான பானைகள் செய்கின்றான். அந்த பானையினுடைய உருவம் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக இருக்கின்றது. அஃப்கோர்ஸ் அன்லஸ் ஒரே மாதிரியான பானைகளை செய்வதற்காக அவன் முயற்சி எடுத்தால் அது வேறு விஷயம். ஆனால் ஒரு குயவன் வெவ்வேறு விதமான பானைகளை செய்கின்றான் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஒவ்வொரு பானைக்கும் ஒரு உருவம் இருக்கின்றது. அந்த பானை எவ்வாறு வேறு உருவம் எடுக்கின்றது என்றால், அது அவன் எந்த அளவுக்கு அந்த சேற்றினை அதில் பதப்படுத்தி அதை உருவாக்குகின்றானோ அதை பொறுத்து இருக்கின்றது. அவனுடைய கைவண்ணம் அதில் இருக்கின்றது வெவ்வேறு விதமாக. அதே போலத்தான் மனம் என்பது ஒவ்வொருவருக்கும் வளர்ந்து வருகின்ற ஒரு ஜடப்பொருள் அல்ல, ஒரு செயற்கை பொருள். அது ஒரு ஜடப்பொருள் அல்ல. ஆனால் அதை உருவாக்குவதில் பங்கெடுப்பது யார் என்றால், நாம் வளர்ந்த சூழ்நிலைகள், நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள், நாம உண்டாக்கி கொண்ட நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் பரம்பரை விஷயங்கள், இவையெல்லாம் சேர்ந்துதான் மனதை உருவாக்கி இருக்கின்றன. இந்த மனதின் அதனால் என்னவாகின்றது, ஒவ்வொரு மனிதனுக்கும் மனம் என்று தனியாக இருக்கின்றது. அது மற்றவர்களோடு வேறுபட்டு நிற்கின்றது. ஒரே விஷயத்தையே அணுகுமுறை என்பது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கும். அது ஏனென்றால் ஒவ்வொருடைய மனமும் வெவ்வேறு விதமானது. ஆனால் அதை பின்னணியிலே அது செயற்கையானது என்று தெரிந்தால் யாருமே அந்த மனதிற்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அப்படி செய்யாததனால்தான் நாம் அன்கான்ஷியஸாக இருக்கின்றோம் என்று நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அன்கான்ஷியஸாக இருக்கின்றோம் பிகாஸ் we are too much dependent on we are only dependent on the mind. Too much dependent on the mind என்று சொல்வது கூட தவறு. We are only dependent on the mind without knowing that it is artificial. It doesn't have any truth in it. அதில் உண்மை என்பது இல்லை என்று தெரியாமலேயே நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கும் சொந்தம் வேறு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையற்றவை, செயற்கையானவை, போலியானவை, ஒரு சூழ்நிலைக்கேற்ப அது உருவானவை என்று தெரியவில்லை. தெரிந்தாலும் அது என்னுடைய மனது என்று வைத்துக்கொண்டு அதன்படி தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம்.
நமது செயல்கள், பேச்சுக்கள் எல்லாமே மனதின் மூலமாகத்தான் நடக்கின்றது. அப்பொழுது நம்மளை நடத்துகின்ற ஒரு சூத்திரதாரி யார் என்றால் நம்முடைய மனம்தான். இது கோடிக்கணக்கான மக்களுக்கு அவ்வாறு தான் இருக்கின்றது. இதைத்தான் அப்பொழுது சொன்னார். அந்த ஒரு கிறித்துவ மதத்திலே அந்த பழைய கதை இருக்கின்றது அல்லவா, ஆதாம் ஏவாள் என்று. அந்த ஆதாம் அந்த மனிதனை, நீ இந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிடாதே என்று தான் சொல்லப்பட்டது. ஆனால் அவன் அதை மீறி சாப்பிட்டான். அதனால் அவன் இந்த உலகிற்கு வந்து விட்டான். உலகிற்கு வந்த பிறகு, மனித உலகிற்கு வந்த பிறகு மனிதன் என்ன விதமான கஷ்டங்களை அனுபவிக்குமோ அவற்றையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று அந்த கதை வருகின்றது. அது ஒரு 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 ஓமைக்காக எடுத்துக்கொள்வோம். உண்மையில் என்னவென்றால், நீ அந்த பழத்தை அந்த மரம் ஒரு ட்ரீ ஆஃப் நாலேஜ் என்று சொல்வார்கள். அந்த மரத்தினுடைய பழத்தை நீ சாப்பிட்டால் நீ உன்னுடைய அறிவை சார்ந்தவனாகி விடுகின்றாய். நீ உன்னுடைய அறிவை சார்ந்தவனாகின்றாய். உன்னுடைய மனதோடு நீ ஒன்றி போய் விடுகின்றாய் என்று தான் அதனுடைய அர்த்தம். அதனால் என்ன சொல்லப்பட்டது என்றால், நீ உன்னுடைய அறிவை சார்ந்து இருக்காதே, நீ என்னுடைய அறிவிலே இரு, என்னுடைய அறிவை சார்ந்திரு என்று தான் சொல்லப்பட்டது. ஆனால் அதை மீறி அவன் சாப்பிட்டனால் பிறந்து விட்டான். இதுதான் அந்த கதை. எனவே அந்த மனிதன் தன்னுடைய அறிவை சார்ந்து, தன்னுடைய மனதை சார்ந்து காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதனால்தான் இந்த உலகம் முதலிலிருந்தே எல்லா விதமான பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கின்றது. அது கற்கால மனிதனிலிருந்து எல்லா மனிதர்களும் பல நூற்றாண்டுகளாக எவ்வாறு வாழ்கின்றார்கள் என்றால், பிளவுகளுடன் தான் வாழ்கின்றார்கள். இந்த பிளவுகளுக்கு காரணம் நம்முடைய மனது. இந்த பிளவுகள் இல்லாமல் விலங்குகள் வாழ்கின்றன. இந்த பிளவுகள் இல்லாமல் செடி கொடிகள் வாழ்கின்றன. ஏனெனில் அவருக்கு மனது இல்லை, அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. இரண்டாவது முக்கியமானது, அவை நான் என்றே செயல்படுவதில்லை. எந்த விலங்குமே நான் என்று மாறுதட்டி கொள்வதில்லை. எந்த செடியுமே நான் என்று மாறுதட்டி கொள்வதில்லை. அவை என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை செய்து கொண்டிருக்கின்றன. ஏனெனில் தே ஹவ் பின் டெஸ்டைன்ட். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டெஸ்டினி, ஒரு சாஃப்ட்வேர் என்னவென்றால், நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் தான் ஆயிரக்கணக்கான வருடங்களாக அவர்கள் அப்படியே இருக்கின்றார்கள். எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எல்லா விலங்குகளும் இருப்பதற்கு என்ன காரணம்? ஏனெனில் மனம் இல்லை. ஆனால் மனதோடு வாழ்கின்ற நாம் என்னவாகின்றது என்றால், மறுபடியும் பிறந்து இறந்து இந்த சக்கரத்திலே சோழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் மனம்தான் அதற்கு காரணம். அப்பொழுது இந்த மனதை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்றால், மனதை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள் என்றால், நீங்கள் எந்த விதையுமே விட்டுவிடவில்லை பூமியிலே. சாதாரண மனிதர்கள் ஒரு விதையை போட்டுவிட்டு செல்கின்றார்கள். அந்த விதை ஒரு மறுபிறவி என்பதாக உருவாகின்றது. அந்த விதை தான் உருவாக்கினது. அந்த விதைக்கு காரணமானவர் நீங்கள் தான். ஆனால் விதையை போடாமல் ஞானிகள் சென்றிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாது. அந்த விதை மறுபடியும் துளிர்க்கவே இல்லை. அது சுடப்பட்டு விட்டது, தீயால் எரிக்கப்பட்டு விட்டது, நெருப்பால் எரிக்கப்பட்டு விட்டது. அதைத்தான் ஞானிகள் சொன்னார்கள். நீ எந்த விதையுமே விட்டு செல்லாதே, எரித்து விடு. எவ்வாறு எரிப்பது? அதற்குத்தான் அவர்கள் தவம் செய்தார்கள். தவத்தை செய்ததன் மூலமாக அவர்கள் தன்னுடைய உடலினுடைய சுத்த உஷ்ணத்தை அதிகரித்து கொண்டார்கள். அந்த சுத்த உஷ்ணத்தினுடைய ஒரு வெப்பத்தினால் அந்த மனித பிறவி என்கின்ற விதை சுட்டு எரிக்கப்பட்டு விட்டது. அதனால் அவர்கள் மறுபடியும் பிறப்பதில்லை. இது ஒரு சித்தர்கள் வழி, ஞானிகள் வழி. அதை ஒரு கோடிட்டுத்தான் காட்டியிருக்கின்றேன். அதை பற்றி நாம் அதிகமாக, ஏன்னா அது ஒரு துறவரம் பூண்டு செய்ய வேண்டிய வேலை. ஆனால் துறவரம் பூண்டாமல் நாம் வாழ வேண்டும். அதே சமயத்திலே மறுபிறவிக்கு காரணமாக இருக்கின்ற, நமக்குள் இருக்கின்ற அந்த விதையை நாமும் சுட்டு எரிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மனதை ஒழிக்க வேண்டும். மனதை முழுவதுமாக அப்புறப்படுத்த வேண்டும். மனதை முழுவதுமாக நாசம் செய்ய வேண்டும். இதுதான் அடிப்படை. எல்லா விதமான மார்க்கங்கள், ஞானத்திலே இருக்கின்ற எல்லா விதமான யோக மார்க்கங்கள் ஆகட்டும், ஞான மார்க்கங்கள் ஆகட்டும், எல்லாமே இறுதியாக எங்கே சேருகின்றன என்றால், நாம் மனதை ஒழிக்க வேண்டும் என்று தான் எல்லாமே. இப்படி
திருப்பதியிலே பல்வேறு விதமான வரிசைகள் செல்பவர்கள் எல்லாருமே கடைசியிலே ஒரே ஒரு வரிசையில் சந்நிதிக்கு முன்னால் சென்று ஒன்றாக சேர்ந்து விடுகின்றார்களோ அதே போல் யோக மார்க்கத்திலையும் அல்லது பக்தி மார்க்கத்திலையும் கர்ம மார்க்கத்திலையும் யோக மார்க்கமாகட்டும் ஞான மார்க்கமாகட்டும் இந்த 4 மார்க்கங்களிலும் நீங்கள் என்னை வந்து சேரலாம் என்றுதான் பகவத்கீதையில் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த 4 மார்க்கங்களிலும் செல்பவர்கள் அதில் பயணிப்பவர்கள் கடைசியிலே என்று சேர வேண்டிய இடம் என்னவென்றால் நாம் மனதை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். அது பக்தியாக இருக்கட்டும், கர்மமாக இருக்கட்டும், அல்லது யோகமாக இருக்கட்டும், அல்லது ஞானமாக இருக்கட்டும், மனம் ஒழிக்கப்பட வேண்டும். அந்த மனதை ஒழிப்பதற்கு நாம் தான் கற்றுக் கொடுக்கின்றோம். அந்த எவ்வாறு கற்றுக் கொடுக்க அழிக்க முடியும் என்பதை நமக்கு ஞானிகள் சொல்லியிருக்கின்றார்கள். அவை ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நேரடியாக சொன்னவர்கள் வெகு சிலரே. அந்த வெகு சிலரில் ஒருவர் தான், மிகவும் முக்கியமானவர் ஒருவர் தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி. ஆனால் அவரும் நேரடியாக சொல்வது என்பது ஓரளவுக்குத்தான் சொல்லியிருக்கின்றார். அதற்கு பிறகு நீங்களே அந்த உண்மையை கண்டுபிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். அப்படித்தான் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே அவர்கள் ஞானிகள் ஒவ்வொரு சீடர்களை அவர்கள் கரை வரை இழுத்து செல்ல மாட்டார்கள். கரையில் இழுத்து சென்றாலும் நீதான் கரை வரை அழைத்து சென்றாலும் என்ன சொல்வார்கள் என்றால், நீதான் ஆற்றில் குதிக்க வேண்டும், நீதான் நீந்த வேண்டும், நீதான் வந்து அந்த நீச்சல் மூலமாக எதிர்நீச்சல் மூலமாக சென்று சேர வேண்டும் அந்த கரைக்கு செல்ல வேண்டும். இந்த கரையில் இருந்து கொண்டிருப்பவர்கள் மனிதர்கள், அந்த கரையில் இருப்பவர்கள் தேவர்களாக. அதனால்தான் மனிதர்களும் தேவர்களாகலாம் என்று ஞானிகள் சொல்லியிருக்கின்றார்கள். நமக்கு மட்டும்தான் அத்தகைய ஒரு உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மனித பிறவி ஆயிரக்கணக்கான பல்வேறு விதமான பிறவிகளில் பிறந்து பிறகுதான் நாம் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த நிலையை நாம் கைவிட்டு விடக்கூடாது. இது கிடைப்பது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது, ஏன் என்று ஔவையார் சொன்னார்கள். மனிதனுக்கு ஒரு மனித பிறவி அவ்வளோ சுலபமாக ஒரு ஆன்மாவுக்கு கிடைப்பதில்லை. அது பல்வேறு விதமான பிறவிகளுக்கு அப்புறம் கிடைத்திருக்கின்றது. அந்த பிறவியை நாம் வீணடிக்கவே கூடாது. ஆனால் எல்லோருமே வீணடித்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் மிக துரதிர்ஷ்டமான உண்மை. ஏனெனில் அதை எவ்வாறு நாம் வீணடிக்கின்றோம் என்று அவர்களுக்கு தெரிந்து கொள்வதற்கும் அவர்கள் ஆசைப்படவில்லை. தெரிந்தாலும் அவற்றை பின்பற்ற முயற்சி செய்வதில்லை. இவ்வாறு தான் நாம் உடலை வளர்க்கின்றமே ஒழிய உயிரை வளர்ப்போம் என்ற எந்த விதமான ஒரு குறிக்கோள் இல்லாமல் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலான மக்களுக்கு உடலைத்தான் வளர்க்க தெரியும், உயிரை வளர்க்க தெரியாது. இந்த உடலை வளர்ப்பது உணவு உண்ணுவதன் மூலமாக வளர்ந்து கொண்டே போகின்றது. அதற்கு நீங்கள் எந்த விதமான பங்களிப்பு அளிக்க தேவையில்லை. உண்ண வேண்டும், அவ்வளவுதான். உடம்பு தானாக வளர்கின்றது. தானாக வளர்ந்து ஒரு முதுமையை அடைகின்றது. பிறகு இறந்து போய் விடுகின்றோம். ஆனால் நம்முடன் இருக்கும் உயிரானது பிறந்தபோது எவ்வாறு இருந்ததோ அதே போல தான் இறக்கும் பொழுதும் இருக்கின்றது என்பதுதான் ஒரு உண்மை. ஆனால் அந்த உயிரையும் வளர்க்க முடியும் என்று தான் ஞானிகள் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். உடம்பை வளர்த்தேன், உயிரை வளர்த்தேனே என்று திருமூலர் சொல்கின்றார். அப்பொழுது எவ்வாறு ஏன் அவர் சொன்னதை நாம் பின்பற்றவில்லை? எவ்வாறு உயிரை வளர்ப்பது என்ற கேள்வி ஏன் எழுப்பப்படவில்லை? இத்தகைய சில உண்மைகள் எல்லாமே மூடி மறைக்கப்பட்டு, அதுதான் வள்ளலார் சொல்வார், எல்லாவற்றையுமே மண் போட்டு மூடி மறைத்து விட்டனர் என்று. ஆனால் அது அவ்வளவு கடினமான விஷயமே இல்லை. எளிது ஞானம் பெறுதல் எளிது என்று தான் ரமணர் சொன்னார். சிரிப்பார். எளிது, மிகவும் எளிது. இது ஒரு பெரிய இமாலய சாதனை கிடையாது. ஒரு சாதாரண விஷயம். அதாவது மனத்தை அழிக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொண்டோமானால் அது என்ன ஒரு பெரிய பிரச்சனையா? இதை பல்வேறு வருடக்கணக்காக பல்வேறு முயற்சிகள் செய்து, தியானங்கள் செய்து, தவங்கள் செய்து, பயிற்சிகள் செய்து, அந்த முடிவான முடிவு எது? மனதை அழிக்க வேண்டும் என்ற உண்மையைத்தான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அதை நேரடியாகவே ஞான மார்க்கத்தில் தெரிந்து கொள்ளலாமே. அவ்வாறு தான் இருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற சமுதாயத்திற்கும் முதலிலே இருந்த சமுதாயங்களுக்கும் பல்வேறு விதமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஏனெனில் ஒரு டெக்னாலஜி என்ற தொழில்நுட்பம் என்பது மிகவும் வளர்ந்து விட்டது. அப்பொழுது மனிதன் தேடி சென்றான். இறைவனை அடைய வேண்டும், இந்த இறப்பு பிறப்பு என்ற சூழலிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்பதற்காக அவன் துறவறம் பூண்டான். காடு மலைகளுக்கு சென்று தவம் செய்தான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். சன்னியாசிகள், துறவிகள் அவ்வாறெல்லாம் இருந்தார்கள். அவர்களுக்கு அறிவை விருத்தி செய்ய வேண்டுமென்றால் ஒரு குருவிடம் சார்ந்து, குருவோடு இருந்து, ஒரு ஆசிரமத்தில் இருந்து பயிற்சிகள் பெற்று இவ்வாறு தான் சென்று கொண்டிருந்தது. சீடன் குருவை தேடி சென்றான் அந்த காலத்திலே. ஆனால் இன்று குரு சீடனை தேடி வருகின்றார். அவ்வாறு தான் இருக்கின்றது. இதற்கு இறைவனும் உதவி செய்கின்றார். எவ்வாறு செய்கின்றார்?
நாம் சொன்னோம் அல்லவா, ஒரு ஆன்மீகத்தை பற்றியோ உள்ள ஒரு ஞானத்தை பற்றியோ தெரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு தேடுதலில் நான் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்று தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் முதலிலே குருமாரை தேடி செல்வார்கள், பயிற்சிகள் செய்வார்கள், புத்தகங்களை படிப்பார்கள், சாசனங்களை படிப்பார்கள், தேடி பிடிப்பார்கள், எங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்று தேட வேண்டியிருக்கும். ஏனெனில் ஒரு ரெடிமேட் பாஸ்புக் என்று கையிலே கொடுக்கவில்லை, தேட வேண்டும், எங்கே என்ன சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் ஞானிகளும் அவர்கள் ஒரு ஒரு சிறிய உரையின் மூலம் சொல்லி முடிக்கவில்லை. எவ்வாறு ஒரு இப்போ சொல்கிறார்களா, சிறு சிறு வார்த்தைகள் மூலமாக விஷயத்தை சொல்லுகின்றார்களவா, அதே போல் அவர்கள் சொல்லவில்லை, விலாவாரியாக பேசியிருக்கின்றார்கள். அப்பொழுது நீங்கள் அதை என்னவென்று அவர் எங்கே அந்த உண்மையை சொல்லியிருக்கின்றார் என்பதை உள்ளே சென்று தேட வேண்டும். இப்பொழுது என்னவாயிற்று, நீங்கள் புத்தகங்களை தேடி அலைய வேண்டியதில்லை, எல்லா இடத்துக்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுது எல்லாமே உங்கள் கையில் இருக்கின்ற அந்த செல்ஃபோன் மூலமாக கைக்கே வந்துவிட்டது. எந்த ஞானி என்ன கூறியிருக்கின்றார், எந்த விஷயத்தை பற்றி என்ன பேசியிருக்கின்றார்கள், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் the total knowledge of enlightenment is in your hands. உட்கார்ந்த இடத்திலே எங்கும் காடு மலைகளுக்கு செல்லாமல், தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளாமல் உட்கார்ந்த இடத்திலே நாம் அவருடைய போதனைகளை படித்து தெரிந்து உணர்ந்து கொள்ள முடியும். அதன் மூலம் எவ்வளோ சுலபமாகிவிட்டது. இது இறைவனாக செய்த ஏற்பாடு. செல்ஃபோன் என்பது மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இல்லை, இது இறைவனாக, ஒவ்வொன்றும் இறைவனால் செய்யப்படுகின்றது. மனிதனை எவ்வாறாவது ஒரு முன்னேற்றம் அடைய வைத்து அவன் தன்னை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக இறைவன் செய்ய முயற்சிகள் தான் இவை எல்லாமே. ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் ஆகட்டும், ஒரு சோஷியல் மீடியா ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நாமத்தான் உருவாக்கினோம் என்று. இவையெல்லாம் இறைவன் நமக்காக எடுத்த முயற்சிகள். நீ உன்னால் செய்ய முடியவில்லை, நீ தேட மாட்டேன்கின்றாய். உனக்கு ஒவ்வொரு நூற்றாண்டாக நான் புதிய புதிய விஷயங்களை நான் உனக்கு அருகில் வருவதற்காக நான் கற்றுக் கொடுத்து கொண்டு புதிதாக கண்டுபிடித்து கொடுக்கின்றேன் விஞ்ஞானிகள் மூலமாக. விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது அவருடைய அறிவிலேயே கண்டுபிடித்தார்கள்? இல்லை, இறைவனுடைய பேரறிவு அவர்களுக்கு ஒரு பொறியாக தட்டித்தான் அவை கண்டுபிடிக்கப்பட்டன. எதுவுமே இறைவன் மூலமாகத்தான் நடக்கின்றது. அப்பொழுது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த ஒரு பெரிய தொழில்நுட்பங்கள் எல்லாமே இறைவனால் தான் ஒரு உந்துதல் கொடுக்கப்பட்டு அவை உண்டாக்கப்பட்டன. அதனால்தான் சொல்கின்றான் அவன், இந்த காலத்திலே நீ எங்குமே சொல்லாமல் என்னை தேட மாட்டேன்கின்றாயே, நீ எங்கும் செல்ல வேண்டாம், கையிலே வைத்துக்கொள் என்று தான் செல்ஃபோன்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த செல்ஃபோன்கள் மூலமாக ஆன்மீகத்தின் முழுமையான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்த ஞானிகள் என்ன சொன்னார்கள் என்பது இப்பொழுது உட்கார்ந்து கையிலே இருக்கின்றது, கண்டுபிடித்து விடலாம். இதைவிட என்ன சுலபமான வழி வேண்டும்? இப்பொழுது நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் உரசி பார்க்கலாம், எந்த போதனை சரியான போதனையாக தோன்றுகின்றது என்று. பல்வேறு போதனைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். எப்படி நாம் தங்கம் வாங்கும்போது உரசி பார்க்கின்றோமோ, அதே போல் இப்பொழுது நீங்கள் போதனைகள் குருமார்களையே, அவர்கள் ஞானிகளையே உரசி பார்த்து அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள், எனக்கு புரியும்படி யார் சொல்லியிருக்கின்றார்கள் என்று தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அத்தகைய வசதியை இந்த செல்ஃபோன் மூலமாக உண்டாக்கியிருக்கின்றார்கள். இறைவன் நம்மை என்னிடம் திரும்பி வா என்று அழைப்பதற்காகத்தான் இந்த செல்ஃபோன்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுதாவது மனிதர்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் தொழில்நுட்பத்திலே கிடைப்பது 2 பக்கங்கள் இருக்கின்றன. எப்படி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருப்பது போல் இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். கெட்டது தான் முழுவதுமாக செய்யப்படுகின்றது, முழுமையாக பெரும்பான்மையாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றது எல்லா மனிதர்களுடைய மத்தியிலே. ஆனால் அதே தொழில்நுட்பத்தின் மூலம் அதே சமயத்தில் நீங்கள் மேல் நோக்கி உங்களை அழைத்து கொண்டு செல்லலாம். ஆனால் முக்கால்வாசி மக்கள் அந்த தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அதனால்தான் இந்த சிலுவை ஜீசஸ் கிராஸ் என்று சொல்வார்களோ, அந்த கிராஸில் இருக்கிறதுனுடைய அடையாளம் ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன். ஹரிசாண்டல் லைன் மூலமாக நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை ஒரு மிருகத்தனமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரே கோட்டிலே சென்று கொண்டே இருக்கின்றோம். எந்த விதமான மாற்றம் இல்லை, எந்த விதமான முன்னேற்றம் இல்லை. ஆனால் கீழ்நோக்கி செல்லக்கூடிய காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஹரிசாண்டல் கோட்டில் வாழக்கூடாது. நீங்கள் மேல் நோக்கி கோட்டிலே செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ள முடியும். அந்த உயர்த்தி கொள்வதற்கு நீங்கள் தான் முயற்சி எடுக்க முடியும். அதுதான் அந்த கிராஸ் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. மேல் நோக்கி செல்லுங்கள்.
கீழ்நோக்கி செல்லாதீர்கள். அதே சமயத்தில் ஒரே கோட்டிலேயும் வாழாதீர்கள். ஏனெனில் அது ஒரு விலங்குகள் போலவோ அல்லது செடி கொடிகள் போல அவை நேர்கோட்டிலே வாழ்கின்றன. அந்த நேர்கோட்டிலே வாழ்வது இந்த விலங்குகளும் செடிகளும் தான். அவர்களுக்கு எந்த விதமான முன்னேற்றம் கிடையாது, மாற்றமும் கிடையாது. ஒரே கோடு கடைசி வரை பிறவிகள் தோறும் அவ்வாறே இருக்கின்றன. அந்த காலத்திலே ஒரு மாமரம் எப்படி இருந்ததுன்னா இதே காலத்தில் இப்பொழுதும் அதே மாமரம் அதே போலத்தான் இருக்கின்றது. மாற்றமே கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த வெர்டிக்கல் லைனை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் நீங்கள் மனிதனாக இருப்பதிலிருந்து அந்த ஹரிசாண்டல் கோட்டிலிருந்து மேல் நோக்கி செல்லக்கூடிய கோட்டை பின்பற்றி அவற்றில் மேலே சென்று விடலாம். உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம். இதுதான் அவேர்னஸ், விழிப்புணர்வோடு வாழ வேண்டும். அந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு நாம் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சிலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் வெளிப்பட வேண்டும். இதை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.